Good morning students. Now we teach 8th standard. Okay, reduced syllabus la irundhu nama 8th standard unit 4. Okay, 8th standard English prose new book la unit 4 My Renaissance Rabindranath Tagore. Renaissance na enna sir? மறுமலர்ச்சிம்பாங்க. ரெனைசான் அப்படின்னா மறுமலர்ச்சி. ரெனைசான்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்மளோட எண்ணங்களை வந்து திருப்பி பார்க்கறது. இப்போ நீ ஸ்கூலுக்கு வந்தப்ப எப்படி இருந்திருப்ப, இதெல்லாம் நான் வந்து ஸ்கூலுக்கு போனப்ப இருந்து வந்து ரீகால் பண்றோம்ல, அதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரெனைசான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசா இருந்தப்பலாம் இப்படிலாம் இருந்துச்சு அப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க பாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி நினைவுகளை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெனைசான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல யாரோட ரெனைசான்ஸ் சொல்றாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவரோட ரெனைசான்ஸை பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுல இருக்கிற க்ளோசரிஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ineffable, beyond expression, too great to be expressed, languid, moving slowly, plaintive, sounding sad, ministration, the acts of helping or carrying, rough, caused, clustering, forming a group, blanching, to let air come up, vertible, more expensive, grab, cloth. Okay va? idhula irukku glossaries paathutom. Next lesson வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட புக்ல பேஜ் நம்பர் 93 எடுத்துக்க. Listen to the teacher and read this section. When I return home from the outset of my second voyages of England. இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இவர் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரக்குள்ள வந்து அவரோட செகண்ட் voyages தன்னோட தாய்நாட்டுக்கு வந்து வந்திருக்காரு. My brother Jodhindra and a sister-in-law were living in a riverside villa at the Chandranagpur and there I went to stay with them. இப்போ வந்து எங்க இவர் வந்து தன்னோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு, அது எந்த இடம் அப்படின்னா சந்திரநாக்பூர் அப்படிங்கிற பிளேஸுக்கு தான் இவர் வந்து போயிருக்காரு. அங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரிவர்சைட் விலா அப்படிங்கிற வந்து ஒரு தனி தீவு மாதிரி, அப்படியே ஓடைகள்லாம் ஓடும்ல தண்ணி, சின்ன ஐலாண்ட்ல அப்படியே ஓட மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கும். நீ டிஸ்கவரி எல்லாம் பார்த்திருப்ப, ஒரு ரெண்டு பக்கமும் வந்து நிறைய மரங்கள்லாம் இருக்கும், அதுல வந்து தண்ணி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து யார் இருக்காங்க அப்படின்னா வீடு இருக்குது. and there were went to stay with them. இப்போ வந்து எங்க போறாருன்னா இங்கிலாந்துல இருந்து தன்னோட சொந்த தாய்நாட்டுக்கு வந்து போறாரு. அங்க யார் யார் இருக்காங்க, அவங்களோட பிரதர் சிஸ்டர் இல்லைன்னா இந்த இடத்த வந்து அவங்களோட அவங்க அண்ணன் ஒய்ஃபும் தங்கி இருக்கிற அந்த பிளேஸ்க்கு வந்து சொந்த ஊருக்கு வந்து போறாரு. அந்த ஊர் பேர் என்னங்க சார்? சந்திரநாக்பூர். ஓகேவா? சரி. the Gangas against those ineffable days and night, laughing with joy and said with longing, attitude to the plenty babblings of the river along the cold shade of its woods back. இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து எதுல போறாரு அப்படின்னா கங்காங்கிறது ஒரு நதி, அந்த கங்கை ரிவர் இருக்குல்ல, அதுல வந்து என்னன்னா ஒரு ஓடை மாதிரி ஓடிட்டு இருக்குங்க சார் தண்ணி. அப்படி அந்த மாதிரி இடத்துல வந்து யாரு ineffableனா என்ன சொல்றாங்க, பியாண்ட் எக்ஸ்பிரஷன், டூ கிரேட் டு பி எக்ஸ்பிரஸ்ட். அதை பார்க்கல எப்படி இருக்குன்னா இயற்கை நிறைஞ்ச இடம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்ஸை பாரு, நல்லா இந்த பிக்சர்ஸ்ல எப்படி தண்ணி ஓடி வருது, அதே இந்த சைடு பிக்சர்ல பாரு, அந்த ஓட மாதிரி தண்ணி ஓடிட்டு இருக்கிற இடத்த ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குன்னா ரொம்ப கிரீனிஷா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். those the days and night, அது டே டைம்ல போனாலும் சரி நைட் டைம்ல போனாலும் எப்படி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். லாங்கிங்னா மூவ் ஸ்லோலி, அந்த ஷிப்ல போகல எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்லோவா அந்த படகுல ஓட்டிட்டு போறது. ஜாய் சேட், அது சந்தோஷமாவும் இருக்கும். அதே அந்த இயற்கை பார்த்தோன்னே என்ன ஆயிடும், நமக்கு நல்ல சுகமா தூக்கம் வரும். ஓகேவா? இப்போ பெரிய மவுண்டைன்ஸ்க்குலாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும்னு வச்சுக்கோ, அங்க போனோடனே நிம்மதியா தூங்கலாமா, அந்த கண்ணை தூக்கம் கட்டும் பாரு, அது மாதிரியான ஒரு விஷயமும் நடக்குது. வித் லாங்கிங், அப்படியே அதை பார்க்க ஆசையா இருக்குது இவருக்கு. attitude to plenty bubbling, அதே டைம்ல அந்த ஷிப்ல போகல, அந்த தண்ணியில போகல, அந்த சவுண்ட் வருதுல்ல, அந்த தண்ணி வந்து சலன்னு அந்த தண்ணி ஓடுற சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டும் கேக்குதான். ஆஃப் த ரிவர் அலாங் கோல்டு ஷேட் ஆஃப் வுட்ஸ் பேக்ஸ். இது என்ன, ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது, நிறைய மரங்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கல ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அந்த ஷிப்ல போக்கல அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா நேச்சுரலா இருக்குது, இயற்கையோட ஒன்றி அந்த பிளேசஸ் இருக்குது.
Bengal sky full of light, the sound breezing, this flowing of the river, this right yard lessons, this broader leisure stretching for horizon to horizon, and from the great earth to blue sky. All these were to me as food and drinking to hungry and thirsty. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க, இது வந்து இந்த பெங்கால்ல இருக்கிற இந்த இடத்துல வந்து ஸ்கை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், லைட்னிங், அதுல இருக்கிற இந்த ஸ்டார்ஸ், இந்த சன்லைட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். லைட்னிங் த சவுத் பிரீசிங், அப்படியே அதுல இருந்து வரக்கூடிய அந்த காற்று, அந்த ரெண்டு பக்கமும் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, நடுவில் தண்ணி ஓடிட்டு இருக்கிறப்போ அந்த பிளேசஸ் எப்படி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே டைம்ல அதுல இருந்து அடிக்கிற காத்து பிரீசிங்னா அந்த ஏர் வந்து அடிக்கக்குள்ள வந்து திஸ் ஃப்ளோயிங் ஆஃப் த ரிவர், அப்படியே அந்த நதியில போக 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 ரைட் ராயல் லேசர்ஸ். இப்ப எப்படி இருக்குன்னா அந்த பியூட்டி வந்து அவர் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு, அவருக்கு வந்து என்ன எடுக்கலையாங்க பாரு, அவங்க என்ன சொல்லுங்கன்னா லெஷர் ஸ்ட்ரெஸ்ஸிங், அப்படியே அவருக்கு அந்த நாமளே கூட இயற்கையை ரசிச்சோம்னு வச்சுக்கோ, நமக்கு எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் என்ன ஆயிடும், மறந்து போயிடும். நம்ம என்ன இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், நம்ம ஒரு மவுண்டைன் சைடோ இல்ல பீச் சைடோ இது மாதிரிலாம் போனோம்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளோட மனசு வந்து நிம்மதியா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து பிரீத்திங் நல்லா வந்து பிரீத் பண்றோம், நல்ல குட் ஆக்சிஜனை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரீத் பண்றோம். அதனால வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பிளேஸ் அவர் அங்க போக போக அவரோட ஊருக்கு போக 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 அப்படியே ரொம்ப ரிலாக்ஸா இருக்குது. அது மட்டும் இல்லாம இவருக்கு எந்த மாதிரி இருப்பாரு, ஹாரிசான் டு ஹாரிசான், அப்படியே அந்த கடல்ல ஓடக்குள்ள அந்த தண்ணி, அந்த இயற்கை, இந்த பக்கமும் மரமும் அந்த பக்கமும் மரம், அந்த கடல்ல இருக்கிற அந்த பூக்கள் இதெல்லாம் பார்க்கல எப்படி இருக்குன்னா அவர் மனசே வந்து அந்த அப்படியே அந்த வளைஞ்சு வளைஞ்சு போகுதுல அந்த நதி, அதெல்லாம் பார்க்கல அவருக்கு வந்து கிரேட் எர்த் டு ப்ளூ ஸ்கை, அந்த ஸ்கை வானம் இதெல்லாம் வந்து இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நேச்சரை வந்து இயற்கையை வந்து என்ன பண்ணிருக்காங்க வர்ணிச்சிருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அததான் இங்க சொல்லியிருக்காங்க ஆல் திஸ் வேர் டு மீ, இதெல்லாம் வந்து எனக்கோசரமே படைக்கப்பட்டது, இதை வந்து நான் வந்து ரசிக்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த இயற்கையோட நாங்க இருக்கோம் அப்படிங்கறத இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கோட ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு ஹங்கிரி அண்ட் தர்ஸ்டி, இவருக்கு வந்து இந்த இப்போ இந்த இடத்துல வந்து ஃபுட்டு ட்ரிங்கிங் டு ஹங்கிரி, இந்த பசி தாகம் இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த இயற்கையை ரசிக்கிறது, இந்த தாகத்தை வந்து தீர்த்து வச்ச மாதிரி இருக்குது. இப்போ வந்து இங்க வந்து ஃபுட்டுங்கிறது வந்து சாப்பாடு கிடையாதுப்பா, அவர் சாப்பிடல தண்ணி குடிக்கல தர்ஸ்டி இந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கூடாது. நீ இதுல வந்து என்னது இந்த அவர் வந்து அந்த தன்னோட சொந்த ஊருக்கு போக, இப்பயே நீ எங்கேயாவது வெளியூருக்குலாம் போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, திரும்ப ரிட்டர்ன் வரக்குள்ள எப்படி இருக்கும், தன்னோட வீட்டுக்கு போனாலும் ஒரு மன நிறைவு கிடைக்கும். எங்க போனாலும் அப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி கிடைக்குது பாரு. இதுதான் வந்து ஃபுட்டு ட்ரிங்கிங் டு ஹங்கிரி அண்ட் தர்ஸ்டி, அந்த மன நிறைவு வந்து எங்க கொடுக்குது அப்படின்னா இவர் அந்த ஷிப்ல போக்குள்ள வந்து தன்னோட சொந்த ஊருக்கு போறோங்கிற அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு போக்குள்ள வந்து இவருக்கு வந்து தன்னோட இடத்துக்கு நான் சொந்த ஊருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்துல வந்து இவர் என்ன பண்றாருன்னா போயிட்டு இருக்காராம். Here it felt indeed like the home, and in this the recognizing the ministration of the mother. அவங்க இப்ப எப்படின்னா நம்ம வேற எங்க போனாலுமே வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கும். ஒரு இடத்துக்கு பக்கத்து வீட்டுக்காருக்கு வீட்டுக்கே போயிட்டோமா சரி, இல்ல வெளியூருக்கு போனாலும் சரி, ஐயோ இவங்களாம் எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா வந்து தன்னோட சொந்த வீட்டுல இருக்குல்ல, அப்பா நம்ம வீட்டுல இருக்கோங்கிற அந்த நிம்மதி இருக்கு பாரு. அதே மாதிரிதான் ஒரு மதர் கேரிங், எப்படி நம்மள அம்மா பாதுகாப்பா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தன்னோட சொந்த நாட்டுக்கு வந்து அப்பா நம்ம நாட்டுக்கு வந்துட்டோம், அப்ப இதுக்கு மேல எந்த பயமும் இல்லை, எப்படியாவது நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடலாம், எங்கனாலும் போலாம் வரலாம் அப்படிங்கிற அந்த தைரியம். அதுதான் வந்து என்னன்னா மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நத்திங் பட் மினிஸ்ட்ரேஷன், த ஆக்ட்ஸ் ஆஃப் ஹெல்பிங் ஆர் கேரிங். தனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிற மனசுல தன்னோட மனசுல வந்து நாமளே வந்து நினைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் இயற்கையோட நிறைஞ்ச அந்த பிளேஸ் தான் வந்து என்னது சந்திரநாக்பூர். ஓகேவா, நெக்ஸ்ட் that was not so very long ago and yet time here rough many changes. இது வந்து என்னன்னா that was not so very long ago, இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் நடக்கல, இப்ப ரீசெண்டா பக்கமா தான் நடந்துக்குது. ஆனா and yet time has rough, ஆனா வந்து இப்ப கொஞ்சம் ரீசெண்டா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மெனி சேஞ்சஸ். இப்ப அவர் இருந்த நாடு அந்த பெங்களூர்ல இருந்து அந்த பிளேசஸ் எல்லாம் இப்ப வந்து நிறைய சேஞ்ச் ஆகிக்கிறான். அவர் லிட்டில் ரிவர் சைடு நெஸ்ட், அந்த ரிவர் சைட்ல இருந்த பேர்ட்ஸ் எல்லாம் நெஸ்ட் எல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து என்ன ஆயிருக்குன்னா கிளஸ்டரிங் அப்படின்னு என்னன்னு சொல்லியிருக்காங்க. கிளஸ்டரிங்னா ஃபார்மிங் ஏ குரூப், ஒரு குரூப் அனிமல்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்லா பியூட்டிஃபுல்லா இருந்த பிளேஸ் இப்போ வந்து கிளஸ்டரிங் அண்டர் த சரௌண்டிங்
கிரீனி. ஓகேவா? இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கிரீனியா இல்ல, have been replacing my mills. அந்த மாதிரி பசுமையா இருந்த இடத்தெல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நிறைய மில்ஸஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. which now dragon like everywhere rare their hissing heads blanching forth black smoking. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவர் அவ்வளோ ரசிச்ச அந்த பிளேசஸ் வந்து இப்போ எப்படி இருக்கான், எல்லாம் வெறும் மவுண்டைன்ஸ், பெரிய பெரிய மில்ஸஸ் எல்லாம் கட்டி எல்லாம் என்ன இருக்கு, பெரிய புகை மூட்டமா இருக்குதான். டிராகன் லைக் எதுனா ஒரு பெரிய டிராகன் மாதிரி, எப்படி சைனாவில் அந்த டிராகன் இருக்குல்ல அது மாதிரி அந்த புகை மூட்டங்கள்லாம் என்ன பண்ணிக்கலாம், அந்த இயற்கை வந்து மாசுபடுத்தி வச்சிருக்கான். whenever rare the hissing head blinching for black snow, black smoke, அதில் அந்த புகை அந்த மவுண்டைன்ல இருந்து வரக்கூடிய அந்த புகைகள்லாம் பிளாக் கலர்ல கருமேகங்கள்லாம் வந்து அந்த இயற்கை வந்து மறைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு கூட நியூஸ்ல சொன்னாங்க, டுடே நியூஸ்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஸ்கைல வந்து இப்போ மாசு அடைந்த ஏரியாவில் வந்து 2-3 ஏரியா இருக்கா. நம்ம தமிழ்நாட்டில் வந்து டெல்லி வந்து ரொம்ப வந்து என்னன்னா பெங்களூர் வந்து ரொம்ப டஸ்ட் வந்து அதிகமா இருக்குது, ஏர் பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆமா, இப்ப இவரு தாகூர் வந்து இமேஜினேஷன் பண்ண மாதிரி அவரோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் வந்து இப்ப கூடயும் ரீசெண்டா இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். which now dragon like everywhere rare the hissing heads belonging for black smoke in the midday glaring of modern life. even our horses of mental scissors have been narrowed down to the lowest limbs, and hydra headed unreacted has invaded every department of life. maybe this is for the better, but I found one can't account it wholly to the good. இத நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது மிட் டே கிளாஸ், நைட் டைம்ல வந்து இவர் என்ன பண்ணாரு, அந்த இயற்கை வந்து ஸ்டார்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து நைட் டைம்ல வந்து என்ன, ஒரு ஸ்டார்ஸே வந்து ஸ்டாரா இருக்கட்டும் மூணா இருக்கட்டும் இங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கான், ஏதோ ஒரு மூலையில ஒரு ட்ரீஸ் கிட்ட வந்து ஒண்டிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஈவன் அவர் ஹார்ஸ் ஆஃப் மெட்டல் சிஸ்டர் having been narrowed down to the lowest limb. ஏதோ ஒரு மூலையில லோயஸ்ட் லிம்ப்னா என்னது, ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ஸ் மாதிரி தெரியுது அந்த இயற்கையான அந்த ஸ்டார்ஸும் மூன்ஸும் அப்படின்னு. ஹைதராபாத் ஹெட்ஸ் unresting have invaded every department of life. இப்போ என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே இப்போ அந்த பெங்களூர்ல அந்த பிளேஸ் ஃபுல்லா வந்து எப்படி இருக்குன்னா எல்லாம் அன்ரெஸ்டடா இருக்குது. எந்த மில்லோ இந்த ஃபேக்டரியே வந்து என்ன பண்ண மாட்டேங்குது, எதுவுமே ஸ்டாப் ஆகல. டே டைம் ஆகட்டும் நைட் டைமா இருக்கட்டும் எல்லாருமே ஹரிபரியா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு நல்லதுக்கு தான். ஆனா இருந்தாலும் வந்து என்ன சொல்றாரு இவரு, மேபி திஸ் இஸ் ஃபார் த பெட்டர், இதெல்லாம் நல்லதுதான், நாடு முன்னேறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். பட் ஐ ஃபார் ஒன் கான்ட் பி அக்செப்ட் த ஹோலி ஆஃப் த குட். ஆனா வந்து என்னால என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா, அப்போ அந்த இயற்கையெல்லாம் நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிட்டோம்ல, டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்ல அப்படிங்கறத வந்து இவர் வந்து இன்டைரக்டா வந்து நம்ம கிட்ட வந்து சொல்றாரு. ஓகேவா? அவ்வளோ நேச்சரான ட்ரீஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் சவுண்டு இது மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்த அந்த பிளேஸ்ல வந்து இப்போ நிறைய ஃபேக்டரிஸ் எல்லாம் உருவாகி பொல்யூஷன் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அழகான பிளேசஸ்ல வந்து ஸ்டார்ஸ் மூன்ஸ் எல்லாம் பார்த்தவரு இப்போ வந்து ஏர் பொல்யூஷன்னால அந்த ஃபேக்டரியில இருந்து வர்ற பிளாக் ஏர்னால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிளாக் ஸ்மோக்னால இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வந்து பொல்யூஷன் ஆயிடுச்சு. ஸ்டார்ஸ் மூன்ஸ் எல்லாம் வந்து என்ன இல்ல அங்க தெரியல. வளர்ச்சிங்கிறது நல்லதுதான், பட் ஆனா இதெல்லாம் வந்து அழிச்சுதான் வந்து நம்ம வளர்ச்சி அடையணுமா அப்படின்னா அழிக்காம ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம ஒரு ஃபேக்டரியை ரன் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபேக்டரி அந்த பொல்யூஷனை கம்மியா குறைச்சி ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கறத வந்து திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபீலிங்ஸ், இன்னர் ஃபீலிங்ஸ் வந்து சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பேராகிராஃப். தீஸ் லவ்லி டேஸ் ஆஃப் mine at the riverside passing by like some dedicated lotus blossom blossoming floating down the scared stream. இப்போ அந்த மாதிரி டைம்ல அவர் அந்த ஷிப்ல அந்த போட்லயோ ஷிப்லயோ போயிட்டு இருக்கிற டைம்ல இவருக்கு என்ன ஆயிடுக்குன்னா அவர் போகல, அங்க இருக்கிற அந்த லோட்டஸ் ஃபிளவர்ல பிளாசம் ஆயிருக்கு.
பாரு அந்த பிக்சர்ல பாரு குரூப்பா என்ன ஆச்சுன்னா நிறைய லோட்டஸ் ஃபிளவர்ஸ் எல்லாம் வந்து நல்லா மலர்ந்து இருந்திருக்குது அப்படிங்கறத அவர் வந்து ரெனைசான் திரும்ப ரீகால் பண்றாரு. the scared scream some rainy afternoon I spent it virtual freezing singing away old Vaishnava songs to my own tones. இவர் என்ன பண்ணாராம் இந்த மாதிரி டைம்ல அந்த ஆஃப்டர்நூன் டைம் அந்த சன் செட் ஆகிற டைம்ல வந்து என்ன சொல்றாங்க ரெய்னி ஆஃப்டர்நூன் அப்படியே அந்த மழை பெஞ்சு இப்போ நீ வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி நீ உங்க வீட்லயே கூட பார்த்துருப்பீங்க எல்லாருமே மழை பெஞ்சிரும் வந்து ஒரு 5 மணிக்கு வந்து மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோ அந்த டைம்ல வந்து என்ன மழை பெஞ்சு நின்றுச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் சன் வந்து செட் ஆகும் சூரியன் வந்து மறையிற டைமு அந்த டைம்லாம் வந்து நீ வெளில வீட்டுல மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டை விட்டு வெளில வந்தோம்னா அந்த சூரியன் மறையறதுக்கும் இந்த மழை பெஞ்சு இருந்ததுக்கும் பார்க்கறதுக்கு எப்படின்னா அந்த அப்படியே எல்லோயிஷ் கலர்ல இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கும். இந்த மாதிரி டைம்ல வந்து அதே மாதிரி சுச்சுவேஷன் இமேஜினேஷன் பண்ணிட்டு இப்ப பாரு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த மாதிரி ஒரு டைம்ல some many detective lotus blossom flowing down the sky some rainy afternoon I spent the vertible freezing singing away old Vaishnava songs. old Vaishnava songனா என்ன பழைய கீதங்கள் வைஷ்ணவாங்கிறது வந்து ஒரு சாங்ஸ் ரிக்வேதம் சாம அதர்வன அப்படிங்கிற ஒரு சாங் அந்த சாங் வந்து இவர் என்ன பண்ணிக்கிறாங்க மை ஓன் டோன்ஸ் அவரோட சொந்த வாய்ஸ்ல வந்து பாடிட்டு அக்கம்பனிஸ் மை செல்ஃப் ஆன் ஹிஸ் ஹார்மோனியம் அவரே என்ன பண்றாரு அந்த மியூசிக் கிட்டார் மாதிரி ஒரு மியூசிக் இதுல வாயில வச்சுட்டு ஊதுறது கையில வச்சுட்டு அழுத்துவாங்க பாத்தியா அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இவர் வந்து வாசிக்கிறாராம். ஆன் அதர் ஆஃப்டர்நூன் வி வுட் drift along the boat my brother Jodhindra accompanying my singing with his violins. அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்ட் அவங்களோட பிரதர் வந்து என்ன பண்ணானா வயலின் வாசிக்கிறாரு அந்த சாங்ஸ் பாட அந்த போட்ல போய்கிட்டு இங்க என்ன பண்ணாங்க சாங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாரு அவர் சாங்ஸ் பாடுவாரு இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அந்த இதை வந்து வாசிச்சுட்டு வர்றாரு ஓகேவா கிட்டாரை வந்து வாசிச்சுட்டு வராது ஓகேவா. and as being with the prevail we went on varying the mode of our music with the delighting day we saw on reaching the Baha the western sky clouds the doors of factories of golden toys and the moons of the east rising over the freezing of the trees. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த 5 மணி டைம்ல வந்து நீ வந்து என்ன பண்ண அந்த மலையெல்லாம் இதாயிடுச்சு சன் வந்து செட் ஆயிட்டு இருக்குது இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா மூன் வந்து ரைஸ் ஆகுதான் ரைஸ் ஆகிற டைம்ல இவங்க அந்த சாங்ஸ் வயலின்ல வந்து சாங்ஸ் பாடிட்டு போறதுல அந்த ஸ்டார்ஸ் அந்த ஸ்கைல வந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து மின்றது வந்து இவருக்கு எப்படி இருக்கான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படியே அவரோட விண்டோஸ் அதெல்லாம் பார்க்கலாம் அந்த வீடு அவங்க வீடு பார்க்கல எப்படி இருக்கு அப்படின்னா நேச்சுரலா வந்து அப்படியே இயற்கையோட ஒன்றி இவங்க வந்து வாழ்ந்த மாதிரி ஒரு டேஸ் அது வந்து கோல்டன் டாய்ஸ் அப்படியே அந்த அதை வந்து அந்த மாதிரி நினைவுகளை வந்து அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா என்னைக்குமே மறக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பேராகிராஃப் then we would row back to the landing steps of the via and street outside on the quiet spreading on the terrace facing the river. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து என்ன பண்றாருன்னா தன்னோட வீட்ல இருக்கிற தன்னோட வீட்ல பால்கனில இப்போ வந்து மேல இருக்கும் பாரு நம்ம வீட்ல வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் மொட்டை மாடி வச்சிருந்தாங்களா வீட்ல இருந்து யாராவது வந்து பால்கனின்னு சொல்லுவாங்க அந்த பால்கனில இருந்து எட்டி பாக்குறாங்க பார்த்தா வந்து எப்படி இருக்குதா அந்த ஸ்கைல ஓடுற spreading on the terrace face of the river by then the silvery peace receded on both land and water hardly any boats were among the fragrance of trees on the bank was reduced to deep shadows and the moonlight glimmered over the smooth flowing streams. இப்போ எப்படின்னா அந்த வீட்டு மொட்டை மாடியில இருந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோ குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் வந்து நமக்கு தெரியும் இப்போ ஒரு கடல்லயே போய் பார்க்கறோம்னு வச்சுக்கோ ஓஷன்ல வந்து ஸ்கையும் கடல் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அங்க போனா வந்து அது வந்து நம்ம வந்து ஸ்கையை வந்து நம்ம தொட்டுலாங்கிற மாதிரி அந்த மாதிரி அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு ஷிப் ஒரு கடல்ல வந்து ஷிப் போயிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த ஷிப் வந்து அந்த கடலை அந்த ஸ்கையை வந்து டச் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்றாருன்னா இவர் பால்கனி நின்றுட்டு பாக்குறதுக்கு அந்த வியூஸ் எல்லாம் இவர் வந்து பார்த்து சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாம போத் சைடு
ரெண்டு பக்கமும் அந்த ட்ரீஸ் எல்லாம் growth ஆயிருக்கிறதுலாம் வந்து எப்படி இருக்குன்னா அந்த ரிவர் பேங்க் சைடுல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து அந்த இயற்கையை வந்து ரசிக்கிறார். மூன்லைட் கிளிம்மிங்ஸ் ஓவர் த ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம்ஸ். அந்த நைட் டைம்ல வந்து அந்த ரெண்டு பக்கமும் ட்ரீஸ் இருக்குது, நடுவுல நதி ஓடிட்டு இருக்குது. இந்த நதி வந்து ஸ்கையை வந்து டச் பண்ற மாதிரி இருக்குது. இந்த டச் பண்ற மாதிரி இருக்கிற டைம்ல வந்து அந்த மூணு வந்து ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கிறப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிப்பாரு. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீ இமேஜினேஷன் தான் வந்து பெஸ்ட். ஓகே, உன்னோட ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு மலையிலேருந்து தண்ணி மாதிரி அருவி மாதிரி ஓட்டிட்டு இருக்கிறப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளேசஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கு பாரு, இந்த லெசன் ஸ்டார்டிங்ல அந்த பிளேசஸ் பார்த்துக்கிட்டே இமேஜினேஷன் பண்ணிப்பாரு. இதை வந்து ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறேன்னா இந்த இடத்த ஸ்கை வந்து எப்படி இருக்கோ ரெண்டும் டச் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த இடத்த ஒரு ஷிப்ல போயிட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை போட்ல போயிட்டு இருக்க மாதிரியோ இருந்துச்சுன்னா எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பேராகிராஃபோட மீனிங். ஓகேவா? த வில்லா we were lived in was knowing as மார்னிங் கார்டன். இது வந்து எப்படி இருக்கு? மார்னிங் கார்டன்னா என்னது? ரொம்ப அழகான ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி பிளேஸ்ல நம்ம வசிக்கிறோங்கிற ஒரு சந்தோஷம். flight of stone fluttering steps is laid up from the water to a long brawling warehouses which formed part of the houses. The rooms were not regularly arranged nor all of the same level, and some had to be reaching by short flighting of the stars. The big sitting room overlooking the landing steps had standard glass windows with colored pictures. இப்போ என்ன பண்ணனும்னா இவர் தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு, அந்த வீடு எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் இதுல வந்து சொல்லிருக்காங்க. இவர் போன வந்து மார்னிங் கார்டன் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டாரு. அவங்க வீடு வந்து அந்த நதிக்கரை ஓரத்துல இருக்குன்னு சொன்னோமா. சரி, ஸ்ட்ராங் ஃப்ளவரிங் ஸ்டெப்ஸ் லைட்ஸ் அப் டு த வாட்டர் ஆஃப் லாங்ஸ். அந்த நீண்ட பயணத்துல வந்து தன்னோட வீடு வந்து ரீச் பண்ணிட்டாரு. அப்படி அவங்க வீட்டுக்கு போன உடனே என்ன ஆகுதுன்னா the rooms were not regularly arranged. ரூம் வந்து எல்லாமே என்னது ரொம்ப நீட்டா அரேஞ்ச் பண்ணி மாதிரிலாம் இல்ல. வீடு நம்ம வீட்டுல எப்படி இருக்கும், அந்தந்த பொருள் நம்ம இஷ்டத்துக்கு எங்கெங்க இருக்குமோ அந்தந்த பொருள் அங்கங்க இருக்கும். அதே மாதிரிதான் இவங்க வீடு இருக்குதான். நாட் ஆல் ஆன் த சேம் லெவல். எல்லா ரூமும் ஒரே சைஸ்ல இல்ல, அங்கங்க சின்னதாகவும் இருக்கும் அங்கங்க பெருசாகவும் இருக்குதுங்கிறாங்க. some had been reacting by short floorings or stairs. ஒரு சில இடத்துல வந்து அந்த ஸ்டெப்ஸ் படிக்கட்டுகள்லாம் வந்து சின்னதா குறுகலாகும். நம்ம வீட்டுல எப்படி படிக்கட்டு இருக்குமோ அதே மாதிரி குறுகலா கூட ஒவ்வொரு இடத்த வந்து நெளிஞ்சு வளைஞ்சு போற மாதிரிலாம் படிக்கட்டுகள்லாம் இருக்குது அந்த வீடு. The big sitting room overlooking the land steps had stained glasses. அந்த ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்குதா, ஒரு ஹால் மாதிரியான பெரிய ரூம் இருக்குது. அந்த ரூம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிளாஸஸ் கண்ணாடி எல்லாம் இருக்குதுல்ல, அந்த கண்ணாடியில வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய கலர்ஃபுல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குதான். One of the picture was of the swimming hands from the branches half hidden to design foliages and it the checkered light and shadow of the bower. Two persons were swimming and there was another broader flight of steps leading into the some castle like a pace up and down which men and women in festival groups were going and coming. When the light falls on the windows their pictures shone wonderful, seeming to fill the riverside atmosphere with holy music. Some far away long forgotten revolving seemed to be expressed itself in silent words of the light. The loud thrills of the swimming couples may alive with their enormous story the woodland of the river bank. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜன்னல்ல இருக்கிறலாம் வந்து என்ன கண்ணாடியில வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்க. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. பிக்சர் வாஸ் swimming hanging from the branches. ஒரு கண்ணாடியில வந்து எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் ரிவர்ல இருந்து, அது மட்டும் இல்லாம half hidden in the decent
ஃப்ளோடிங் அந்த இலையெல்லாம் வந்து மரத்துல வந்து இலை வந்து என்ன பண்ணிருக்குன்னா நிறைய பாதி மரத்துல வந்து இலையெல்லாம் உதிர்ந்துட்டு மீதி 1-2 இலைகள் வந்து அந்த மரத்துல இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் அண்ட் இன் திஸ் செக்டு லைட் அண்ட் ஷேட் ஆஃப் த பிரவுன் இப்ப அதுல எப்படி அடிச்சிருக்கா அப்படின்னா பிரவுன் கலர்ல இப்ப இலை உளுந்துட்டு போய் இருந்துச்சுன்னா என்ன கலர் அப்படியே லைட் கலர் ஆரஞ்சும் சேராம எல்லோவும் சேராம அந்த மாதிரியான கலர்ஸ் வந்து ஒரு ஒரிஜினல் ரியாலிட்டி கொடுக்குது அந்த கண்ணாடி பார்த்தோன்னே அந்த மாதிரியான அட்மாஸ்பியரை வந்து அவர் கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வருதான் 2 persons were swinging அதுல வந்து 2 பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்களா ஸ்விங்கிங்னா என்னது ஸ்விங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்விங்கிங்னா ஒண்ணும் கிடையாது ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற மாதிரி and there was another of the boarded fighting for steps is leading into the some castle like a places up and down with men and women is festival garb என்னது கிளாத்ஸ் ஓகேவா இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இன்னொரு கண்ணாடியில வந்து எந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்கா ஒரு படிக்கட்டு மாதிரி சின்ன படிக்கட்டு மாதிரி இருக்கா அந்த படிக்கட்டுல எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் மோட் எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணிட்டு உள்ள போறதும் வெளில வர மாதிரியும் அந்த மாதிரி வந்து அந்த கண்ணாடியில வந்து டிராயிங் கலர்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேவா when the light fell off the window அந்த விண்டோ வந்து லைட் போட்டா எப்படி இருக்குன்னா அந்த ரியாலிட்டி ஒரிஜினலா அந்த பிளேஸ்ல நாம இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்கறாங்க this picture showing wonderful seeing to fill the riverside atmosphere with holy music இந்த மியூசிக்ஸ் இந்த சாங்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த பேங்க் சைடுல இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்குதுங்கறாங்க some far away long forgotten revolved seeming to expressing itself in the silent word of the light the love thrilled of the swinging couples making alive with the enormous story woodland of the river bank இப்ப இது வந்து அப்படியே இவருக்கு எப்படி இருக்குன்னா உண்மையான ஒரு கதை மாதிரி இருக்குதான் எக்ஸ்டெண்டிங் ஸ்டோரி அங்க இருக்கிற அத பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு லைவா ஏதோ ஒண்ணு நடக்குது இந்த மாதிரி இடத்துல நாம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இந்த woodland of the river bank அந்த மரம் செடி கொடி இதெல்லாம் வச்சு இவர் வந்து எப்படி இருக்காருன்னா இந்த பிளேஸ்ல நாம வசிக்கிறேன் நான் இருக்கேன் அப்படிங்கிறது சந்தோஷப்படுறாரு the topmost room of the house was in rounded towards the windows opening to every side இப்போ மேல டாப்ல தான் வந்து இவரோட ரூம் இருக்கான் this is using for my room for writing poem அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு சில வீட்ல போனா மேல வந்து ஒரு ரவுண்டா டிசைன் பாரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா அந்த மசூதிக்கெல்லாம் பொண்ண வச்சுக்க ரவுண்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா வேற எங்க சொல்லலாம் அப்படின்னா இந்த பிளேசஸ் நீ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த கிறிஸ்டியானிட்டி அந்த அல்லாஹ் கும்பிடுறாங்க பாரு சாமி அவங்க அந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப்ல வரும்ல அந்த மாதிரியான ஒரு சில வீட்டுலாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ரவுண்டாவோ ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் அதை தான் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க the topmost room houses was an round tower மாதிரி இருக்கும் ரவுண்டா உருண்டையா இருக்கிற மாதிரி இருக்கும் with windows open to every side அதுல வந்து என்ன பண்ணலாம்னா நாலு பக்கமும் விண்டோஸ் வந்து நாலு பக்கமும் ஓபன் பண்ற மாதிரி இருக்குமா this is using my room for writing poem இந்த ரூம்ல தான் வந்து என்ன பண்ணுவாரா இவர் வந்து எப்ப எழுதினாலும் போயம் எழுதக்குள்ள இவர் போய் எழுதுவாராம் nothing could be seeing from then save the top of the surrounding trees அப்படியே உயரத்துல இருந்து என்ன பண்ணுவாராம் இவர் அந்த ரிவர் ஃப்ளோஸ் இதெல்லாம் பார்க்கல இவருக்கு வந்து எப்படி இருக்குமா அதெல்லாம் பார்த்து தான் இவர் வந்து இயற்கை ரசிச்சு நிறைய போயம்ஸ் எழுதுவாராம் writing poems nothing could be seeing the then saving the top of the surrounding trees and the open sky அந்த வெளியில வந்து அந்த ஸ்கைய வானத்தை பார்த்துட்டு இயற்கையோட எழுதுவாங்க I was then busy with the evening songs and of their rooms as I wrote ஈவினிங் டைம்ல என்ன பண்ணுவாரா அந்த சாங்ஸ் எல்லாம் பாடுறது இதெல்லாம் செய்வாரா அதே டைம்ல வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய போயம்ஸ் எல்லாம் வந்து எழுதுவேங்கிறத சொல்லிருக்காங்க there were in the best of limitless space clouds are laid to sleep I have built my houses for their poets இந்த லாஸ்ட் லைன்ல என்ன சொல்லி முடிச்சிருக்காரு அப்படின்னா என்ன சொல்லி முடிச்சிருக்காங்கன்னா the wrote many poems this houses seem the building the house அந்த மாதிரி அந்த வீட்ல தான் வந்து இவர் என்ன பண்ணிருக்காரா நிறைய போயம்ஸ் எல்லாம் எழுதிருக்காரு எனக்கு எழுத தூண்டுனது வந்து அந்த மாதிரி பிளேசஸ்ல நான் எழுதின போயம்ஸ் தான் நிறைய அப்படின்னு சொல்லிக்கிறாங்க about the author Rabindranath Tagore 1861 1941 Nobel Prize winner Bangalore
பெங்காலி. இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? பெங்கால வந்து சேர்ந்தவர். பொயட், ஆத்தர், பிலாசபர், ஆர்டிஸ்ட். இவர் வந்து பொயட், ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காரு, பிலாசபர் தத்துவ ஞானியாவும் இருக்காரு. அண்ட் எஜுகேஷன் ரோட் கீதாஞ்சலி. கீதாஞ்சலிங்கிற ஒரு போயம் வந்து பெஸ்ட் போயமா வந்து அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாரு. ரவீந்திரநாத் தாகூரோட பெஸ்ட் இதே வந்து கீதாஞ்சலி. அந்த கீதாஞ்சலியை வந்து 1912 வந்து எழுதியிருக்காரு. ஓகே, மை ரினைசான் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷிங் இன் ஹிஸ் 15 years shortly before he started on the trip of Europe and American for his falling health in 1912. 1912 வந்து இவர் யூரோப் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட சொந்த நாட் பெங்களூருக்கு வந்து போக்கல வந்து அந்த ரினைசான்ங்கிற அந்த டைம்ல நடந்த தன்னோட நினைவுகளை வந்து அவர் எழுதியிருக்காரு இந்த லெசன்ல. ஓகேவா? It was in the courses of the trips that he wrote for the first time in an English language for publication. அவர் first time வந்து இததான் வந்து என்ன எழுதியிருக்காரு? இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு. ஓகேவா? இது வந்து பெரிய லெசனு. இது ஒரு புக்ல இருந்து கொஞ்சம் பார்ட் மட்டும் உங்களுக்கு எடுத்து ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ.